Taskalfa 18002020 ஆகிய மிஷினில் காப்பியில் ஒரே இடத்துல ஒரே டிஃப்ரெண்ட்டில் டாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா பிசிஆர் பஞ்சர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சார்ஜ் ரோலரு பஞ்சர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரே டிஃப்ரென்ஸில் டாட்ஸ் வருது அப்படின்னா அது சார்ஜ் ரோலர் பஞ்சர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். எப்படி சார்ஜ் ரோலரை இந்த மிஷினில் மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சைடு டோரை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைட் டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ஓனர் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லிவர் இருக்கும், அதை வெளியில் இழுத்துருங்க. ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை கலட்டிக்குங்க. அதுக்கப்புறம் ட்ரம் காட்ரேஜை ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் இழுத்திங்கன்னா ட்ரம் காட்ரேஜ் ஃபுல்லாக வந்துடும். இப்போ ட்ரம் காட்ரேஜில் இந்த மேலே இருக்கிற கிரே கலரில் இருக்கிற இதுதான் சார்ஜ் ரோலர். இந்த சார்ஜ் ரோலர் அசம்பிளியை இந்த இடத்துல இருக்கிற இந்த ப்ரெஸ் ஃபிட்டை ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் இழுத்திங்கன்னா வந்துடும். இது மேலே இருக்கிற இந்த ஒயிட் கலர் ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சார்ஜ் ரோலர். இதை ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே வெளில வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வெளியே எடுத்துகிட்டு புது சார்ஜ் ரோலரை அதோடைய குரூவில் கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணும். இந்த சைடு ஒரு குரூ இருக்குது, இந்த சைடு ஒரு குரூ இருக்குது. இது அகலமாக இருக்கும், இது ஒயிட் கலரில் இருக்கிறது சின்னதாக இருக்கும். சார்ஜ் ரோலர்லேயும் பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது அகலமான சைடு, இந்த ஷாஃப்ட்டு கொஞ்சம் அகலமாக இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ஷாஃப்ட்டு சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்கிறது ஒயிட் கலர் குரூவில் போய் உக்காரணும். அதே போல் அகலமாக இருக்கிறது பிளாக் கலரில் உட்காரணும். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது ப்ரெஸ் ஆகிடும். இந்த சார்ஜ் ரோலருடைய இந்த குரு ட்ரம் காட்ரேஜில் இருக்கிற இந்த ஹோலில் போய் கரெக்டாக உட்கார மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போது ட்ரம் காட்ரேஜை மறுபடியும் எடுத்து அதோடைய ரெயிலில் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிற மாதிரி இன்செர்ட் பண்ணுங்கள். கிளிக்குன்னு சவுண்ட் வரும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரிமூவ் பண்ணியிருந்த ஸ்க்ரூவை எடுத்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரம் காட்ரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ நண்பர்களே.